ஆகஸ்ட் 13ஆம் தேதியான இன்று உலக உடல் உறுப்பு தான தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நிலையில் 19 பேரின் உடல் உறுப்புகளை தானம் பெற்று பலரது வாழ்வில் ஒளியேற்றிருக்கிறது திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இது எப்படி சாத்தியமானது என்பது குறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். உறுப்பு தானம் என்பது மனித இனத்திற்கு கிடைத்த ஒரு மிக பெரும் வரமாகும். ஒருவருக்கு உடல் உறுப்பு ஏதேனும் செயலிழந்து விட்டால் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையின் மூலம் அவரது வாழ்நாளை நீட்டிக்க முடியும் என்பது மருத்துவத்துறையின் மிகப்பெரிய சாதனையாகும். ஆனால் அதற்கு உடல் உறுப்பு தானம் செய்ய அனைவரும் முன்வர வேண்டும். எனவேதான் உடல் உறுப்பு தானம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் அதன் சிறப்பை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி உலக உறுப்பு தான தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2008ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மூளைச்சாவு அடைந்தவர்களின் உடல் உறுப்பு தானம் பெறும் திட்டத்தினை தொடங்கி வைத்தார். அதன்படி மூளைச்சாவு அடைந்த நபர்களின் உறவினர்கள் உடல் உறுப்பு தானம் அளிக்க ஒப்புதல் அளித்தவுடன் உடல் உறுப்புகள் பெறப்படுகிறது. இதனிடையே பொதுமக்களிடையே மேலும் விழிப்புணர்வு ஏற்படுத்த உடல் உறுப்புகளை தானம் செய்பவர்களுக்கு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறும் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஆண்டு அறிவித்தார். அதன் விளைவு உடல் உறுப்பு தானத்தில் இந்திய அளவில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நெல்லை மாவட்டம் உடல் உறுப்பு தானத்தில் 2ஆம் இடத்தை வகிப்பதாக பெருமிதம் கொள்ளும் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் ரேவதி பாலன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பிறப்பித்த உத்தரவும் இதற்கு முக்கிய காரணம் என்கிறார். நம்ம தமிழக அரசின் நம்மளது மாண்புமிகு தமிழக முதல்வர் எல்லாருக்கும் ஒரு அரசு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறதுனால எல்லாரும் பெருந்தன்மையா இந்த உடல் உறுப்பெல்லாம் மற்றவங்களுக்கு பயன்பெறணும். ஸோ அந்த கிட்னி வீணாதான போகுது, செயல்பாட்டுக்கு தேவையானவங்களுக்கு கொடுங்க அப்படின்ற அளவுக்கு மனநிலை இதுக்கு முக்கியமான காரணமாக பெருமைக்குரிய காரணம் எங்களுடைய ஸ்டாலின் ஐயா தமிழக அரசு மரியாதை செய்தது. இந்த ஹானர் கொடுக்கறத எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாலே வச்சு செய்வேன். ஒரு பேஷண்ட்டுக்கு நாங்கள் செஞ்சுட்டு இருந்தாலும் எங்கள் பக்கத்தில் இருக்க அட்டெண்டர்லாம் நாங்கள் கூப்பிடாமே வந்துடுவாங்க. அவங்களுக்கு சல்யூட் பண்ணுறப்ப பொதுமக்களும் சல்யூட் பண்ணுறாங்க. அது நம்ம மாவட்டத்தில் நம்ம மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இது நடக்குது. உடல் உறுப்பு தானத்தை பொறுத்தவரையில் உயிருடன் இருக்கும் போதும் மூளைச்சாவடைந்த பிறகும் உடல் உறுப்பு தானம் செய்யலாம். ஆனால் இதற்கு பல்வேறு வழிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. அந்த வகையில் விபத்துகளில் மூளைச்சாவடைந்தவரின் உறுப்புகள் அவரின் குடும்பத்தினரின் ஒப்புதலுடன் பெறப்படும். ஆனால் விபத்துக்குள்ளான நபரை முடிந்தவரை காப்பாற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும், ஒருவேளை அந்த நபர் மூளைச்சாவடைந்து விட்டார் எனில் அதனை உறுதி செய்ய பல கட்ட சோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்கிறார் மருத்துவர் முத்துராஜ். மோடு பை 15 அப்படிங்கிறது தான் மூளைச்சாவுக்கான 100% அறிகுறி. பேஷண்ட் அட்மிட் ஆனதுலேருந்து குறைந்தபட்சம் 6 மணி நேரம் வெயிட் பண்ணணும். 6 மணி நேரத்துக்கு எல்லாம் எல்லா தேவையான டெஸ்ட்டுகளையும் பண்ணி முடிக்கணும். இந்த கரிமல வாயுல அளவு முதல்ல பார்த்ததுக்கும் அடுத்து பார்த்ததுக்கும் 20 மில்லிமீட்டர் மெர்க்குரிக்கு மேலே ரைஸ் ஆகிட்டு அப்படின்னா 100% அவங்க மூளைச்சாவு ஆகிட்டாங்கன்றதை நம்ம சர்டிஃபை பண்ணுவோம். 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு 6 மணி நேரம் வித்தியாசத்தில் இந்த டெஸ்ட்டை திரும்ப பண்ணுவோம். அவங்க இறந்த நேரத்தை குறிக்கிறது 2வது ஆப்னியா டெஸ்ட் முடிகிற டைம் எதுவோ அந்த டைம் தான் அவங்களோட இறந்த நேரமாக கருதப்படும். அதான் சட்டப்படி உள்ள டைம். இதனிடையே புற்றுநோய், HIV, நீரிழிவு, சிறுநீரக நோய் அல்லது இதய நோய் உள்ளவர்கள் உறுப்பு தானம் செய்வதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை டிரான்ஸ்டான் என்ற அமைப்பு மூலம் உறுப்பு தானம் வெளிப்படை தன்மையுடன் நடைபெறுவதாக கூறுகிறார் சிறுநீரகவியல் துறை தலைவர் மருத்துவர் ராமசுப்ரமணியன். இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம். ஆஸ்பத்திரி பார்த்துக்கலாம், அந்த டிரான்ஸ்டான் அமைப்பில் உள்ளவங்க பார்க்கலாம், பேஷண்ட்டும் பார்த்துக்கலாம். நம்ம எந்த பொசிஷனில் இருக்கோம், என்ன மூவ் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் அவருக்கு மற்ற மருத்துவ பரிசோதனைகள் நடைபெறும், டயாலிசிஸ் செய்வோம். ஸோ இந்த கிராஸ் மேட்ச் ரிப்போர்ட்டு ஒரு 4-5 மணி நேரத்துக்குள்ளே இந்த நோயாளிகளை நாம் தயார் செய்வோம். முதல் ப்ரையாரிட்டியில் இருக்கிறவரே ஃபிட்டு அப்படின்னு சொன்னால் அவருக்கு நம்ம அந்த உறுப்பை பொறுத்துறோம். ஆனாலும் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலக அளவில் உறுப்புகள் வேண்டி காத்திருப்போர் பட்டியல் தினமும் அதிகரித்துக் கொண்டேதான் வருகிறது. எனவே உயிரற்று போன உடலில் உள்ள உறுப்புகள் மண்ணில் மக்கவோ எரிந்து சாம்பலாவதற்கோ பதிலாக பிறர் உயிர் வாழ தானம் செய்வோம். இறந்த பின்னும் நம்முடைய உறுப்புகள் மூலமாக இந்த உலகில் வாழ்வோம். ஆகஸ்ட் 13 உலக உடல் உறுப்பு தான நாள். இந்திய அளவில் முதலிடம் பெற்று விளங்கும் தமிழகத்தில்
திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 19 உடல்களை தானமாக பெற்று பலருக்கும் வாழ்வளித்து வருகிறது. அதற்கு காரணமான திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டீன் ரேவதி பாலன் தலைமையிலான இந்த டாக்டர்கள் குழு மற்றும் உதவியாளர்கள் குழு இவர்கள்தான். உடல் உறுப்பு தானத்தில் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தமிழக மக்கள் அனைவர் சார்பாகவும் வாழ்த்தி மகிழ்கிறது சத்தியம் டிவி. திருநெல்வேலியிலிருந்து சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் வனராஜ் சங்கர்.